நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டு அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா? பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க. அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். நீட்டு யாரை கொண்டாந்தது முதல்ல பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்போ பார்த்தாலும் பொய். இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்ட் நடத்திட்டு ஒரு கேள்வியாவது யாரை கேட்குறீங்களா? நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார். நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டு அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா? சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி, எதிர்கட்சியாக இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகாக அப்பப்போ டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுகிறார், தெரிஞ்சு பேசுகிறாரா, யார் பேசுகிறார், தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வகை தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க. அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவை யார் கொடுத்தது? யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது? அதையெல்லாம் மறைக்கிறார் இவர், எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்குறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாக இருக்குது. எல்லா வகையிலும் பிடித்தான். கச்சத்தீவை தாரை வார்த்தது இவர் தான், அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவர் தான். ரெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல் நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸும் திமுக தான். அப்போவே கொண்டு வரலினா இவ்வளோ பிரச்சனை எதுக்கு? பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை. நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்டால் சொல்லுவோம். அவங்க ஒரு 10 நாள் சைக்கிள் இருக்காங்க. ஐயா, ஆடு நனைகிட்டு ஓனாய் அழுதுதான். உனக்கு ஏயா வளர்க்குற? நீட்டு யாரை கொண்டாந்தது முதல்ல அதை பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு கூடாது, எப்போ பார்த்தாலும் பொய். இன்னொன்றும் சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் பெங்களூர் நடக்குது. அப்போ நான் அந்த தெரிவித்தேன், இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க, தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவாக இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பட்ட பேச்சை நீங்கள் எடுங்க, நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னேன். ஏதாவது காதில் போட்டுட்டாரா? இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது. அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். கட்டக்கூடாது, அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல. இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், குடும்பத்தில் பாருங்கள், திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட்டு. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோ பாக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கட்டுற தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல்.
சார் இதுக்கு அதுக்கு என்ன மாற்று விடுங்க சார். யார் சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இதை ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. கேள்வி கேட்குறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஒரு கேள்வியாவது யாரை கேட்குறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து